வணக்கம் நண்பர்களே. இன்று கவிப்பேரரசு வைரமுத்து ஐயாவினுடைய வள்ளுவர் உரை, வைரமுத்து உரை, அந்த நூலிலிருந்து 133 அதிகாரங்களை உங்களுக்கு பொருளுடன் விளக்கி உங்கள் செவிக்கு உணவாக கொண்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். அந்த வகையிலே இன்று முதலாவது அதிகாரம் எண் 1, அறிவு வணக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. மொழியின் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை முதன்மையாக கொண்டவை. அதுபோல உலகத்தின் உயிர்களுக்கெல்லாம் ஆதி பகவன் என்று நம்பப்படும் மூல ஆற்றலையே முதன்மையாய் கொண்டவை. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் அற்றால் தோழாரெனின். தூய மெய்யறிவின் வடிவமாகி விளங்கும் சான்றோர் திருவடிகளை பணிவோடு வணங்கும் பண்பில்லாதவனிடில் கற்றதனால் ஆகும் பயன் என்னவோ? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அறிவின் உறைவிடம் உள்ளம். அந்த உள்ளத்திலே பூ போல பொறிந்திருக்கின்ற அறிவு பெரியோரின் மாட்சிமைப்பட்ட அடிகளை நீங்காது நினைக்கின்றவர்கள் மண்ணுலகில் நெடுவாழ்வு வாழ்வார்கள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பையில. விருப்பு வெறுப்பின்றி வாழ்ந்து வழிகாட்டும் பெரியவர்களின் வாழ்க்கை வழிகளை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு அறியாமையால் வருகின்ற துன்பம் எப்பொழுதும் இருக்காது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறை என்பது ஒரு கருத்துரு. அது மனமயக்கத்தால் விளையும் நன்மை தீமை என்று இருவினைகளையும் கடந்தது என்று கருதப்படுவது. அதன் பொருள் புரிந்து தெளிவு பெற்றவர்கள் விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாக மாட்டார்கள். பொறிவாயில் 5 விட்டான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களின் நுகர்ச்சியை ஊக்கப்படுத்தும் 5 ஆசைகளையும் அறித்தெறிந்து பொய்யொழுக்கம் நீங்கி மெய்யொழுக்கத்தில் எவர் ஒருவர் நீங்காது நிலை பெறுகிறாரோ அந்த பெருமகனின் வழி நிற்பவர்கள் நெடுவாழ்வு காண்பர். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஒப்புமை இல்லாமல் உயர்ந்து நிற்கிற பேராளுமையின் அடியொற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களின் மனக்கவலையை தீர்ப்பது அரிதே ஆகும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது. அறத்தின் கடலாக விளங்கி அனைத்து உயிரினங்களுக்கும் செம்மை பூண்டொழுகும் சான்றோர்களை பின்பற்றி நடப்பவர்களன்றி மற்றவருக்கெல்லாம் பிறப்பினால் சூழப்படும் துன்ப கடலை கடக்க அரிதுதான். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எண்ணற்ற பெருங்குணங்கள் பொருந்திய பெரியவர்களின் திருவடியை வணங்காதவர்களின் தலையில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்கள் இருந்தாலும் அவை இயங்காதவை போலதான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பிறப்பதென்பதொரு பெருங்கடல், கடந்தாக வேண்டிய கடல். கடக்க வேண்டுமெனில் வாழ்வை வழிநடத்தும் பெரும் பொருளாகிய பேராளுமைகளின் அடிவற்றி நடக்க வேண்டும். இல்லையேல் பிறப்பாகிய பெருங்கடலை கடந்தேற முடியாது. திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் வழி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். வைரமுத்து கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா அவர்களுக்கு நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.